நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா மற்றும் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் என்றால் முதலில் இடஒதுக்கீட்டை தான் ரத்து செய்வார் என்றும், சமூக நீதி என்றாலே பாஜகவிற்கு அலர்ஜி எனவும் கூறிய முதலமைச்சர், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிவிடுவார் என்று தெரிவித்தார். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார். மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து. கலவரம் செய்வது என்பது பாஜகவின் டிஎன்ஏவிலேயே ஊறியது என்றும், மக்களை மதிக்காமல் அதிகார திமிரில் அராஜகங்களும் கலவரமும் செய்யும் பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிவிடும் எனவும் எச்சரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு என்று சாடினார். மக்களை மதிக்காம அதிகார திமிர்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு. பாஜகவுடன் இபிஎஸ் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், இபிஎஸ்ஸிற்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர இபிஎஸ்ஸிற்கும் மோடி அமித்ஷாவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து மத்திய பாஜகவை எதிர்த்து இபிஎஸ்ஸால் கட்சி நடத்தவும் முடியாது, அரசியல் செய்யவும் முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது, அரசியல் நடத்த முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்து தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமியை தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை பாஜக தலைமை ஆட்டி படைப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், டிவி சீரியலில் திடீரென ஆட்களையும் காட்சிகளையும் மாற்றுவதைப் போல பாஜக தலைமை சதி நாடகங்களை அரங்கேற்றியிருப்பதாக கூறினார். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.